எஸ்பெஷலி ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட். இட்ஸ் நாட் அ யூனியன் லிஸ்ட், இட்ஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட். இந்த ஸ்டேட் சப்ஜெக்ட்ல கல்வி பொதுவா பொதுப்பட்டியல்ல இருக்குன்னு பொதுப்பட்டியல்னா மோஸ்ட்லி ஹையர் எஜுகேஷன்ல தான். இப்ப அதெல்லாம் ஊடுருவ ட்ரை பண்றாங்க. இந்த பிரதம மந்திரி ஸ்கீம், அப்புறம் ஏற்கனவே ராஜீவ் காந்தி ஒரு இந்த நவோதயா ஸ்கீம், இந்த மாதிரி நவோதயா ஸ்கூல்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து கல்வி வழியா, அதாவது கல்வி கல்ச்சர் இது வழியா மக்களை அடிமைப்படுத்துறது. அதுதான் வந்து அதனுடைய இவென்ச்சுவல் கோல். அதாவது ஒரு ஒரு கல்ச்சரை, ஒரு ஐடென்டிட்டியை அழிக்கணும்னா, தமிழ்நாடு மக்கள் ஏன் வந்து பொங்கி எழுறாங்கன்னா, நம்மளுடைய தமிழ் ஐடென்டிட்டியை அழிக்க ட்ரை பண்றாங்க. தமிழ் ஐடென்டிட்டியை அழிச்சிட்டு, இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழியன், அதுக்கப்புறம் இந்தியன் அப்படிங்கிற ஃபீலிங் தான் எல்லாருக்குமே இருக்கும். நீங்க அந்த தமிழ் ஐடென்டிட்டியை அழிச்சிட்டீங்கன்னா மொத்தமா நம்ம தமிழ்நாட்டை வந்து நம்ம பொலிட்டிக்கலா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற கோல்ல தான் அதை இன்ஃபில்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ ஒரு ஸ்டேட் சப்ஜெக்டுக்குள்ளார ஒரு யூனியனோட இன்ஃப்ளூயன்ஸ் அன்னெசரி ஆக்சுவலா. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேற வேற லெவல்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு இதுல பார்த்த வீடியோல வந்து இருமொழி கொள்கை மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருந்தாங்க. பட் அது எவ்வளோ ஒரு தவறான ஒரு முட்டாள்தனமான வாதம் அப்படின்னு எனக்கு புரியுது. என்னன்னா, இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP-ல 50 வந்து நாங்க வந்து சீக்கிரமா தொடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஆல்ரெடி 52ல இருக்கு. இருமொழி கொள்கை வந்து ஃபெயிலியர்னா, தமிழ்நாடு நீங்க 25 வருஷம் கழிச்சு போட்டிருக்க கோலை இன்னைய டேட்ல கிராஸ் பண்ணியிருக்கோம், தாண்டி இருக்கோம். 52% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஸோ அப்போ நீங்க நல்லா படிக்கிற பையனை பார்த்து தானே நீங்க காப்பி அடிக்கணும். நான் எதுக்கு உங்களை பார்த்து காப்பி? நீங்களே கம்மியான மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிருக்கீங்க, உங்களை பார்த்து எதுக்கு நான் காப்பி அடிக்கணும்? நீங்க தானே என்ன பார்த்து காப்பி அடிக்கணும். அப்ப எங்க இருக்கிற விஷயம் நல்லா தானே வந்திருக்கு.